ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் ரோஸ் கார்டன். எல்லோரும் நல்ல ஹெல்த்தோடு இருக்கீங்க அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ சம்மர் ஆரம்பித்தாச்சு, குழந்தைங்களுக்கு ஹாலிடேஸும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சம்மர் வெக்கேஷன். மார்னிங் 7 o'clock பயங்கர வெயில். பூக்கள்லாம் நிறைய பூக்குது சம்மர் டைமில். செடிங்கள்லாம் சம்மரில் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 times நம்ம வந்து தண்ணி கொடுத்துட்டோன்னா வந்து நல்லா காய்க்குது, நல்லா பூக்குது எல்லா செடியும். எங்கள் வீட்டில் கூட கொஞ்சம் தான் செடி வச்சுருக்கேன். ஸோ அதுவுமே நல்லா பூக்குது. இந்த பூ வந்து கருவேப்பிலை செடியோட பூ. அதோட அரோமா வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. அதோட ஃப்ரெக்ரன்ஸ் சூப்பராக இருந்தது. இந்த வருஷம் தான் நான் வந்து நோட்டீஸ் பண்ணுறேன். போமோகிரானட் சின்ன செடியிலே 7 காய் வச்சுருக்கு. கோவக்காய் வந்து அடிக்கடி நம்மளுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மார்னிங் செடிங்களெல்லாம் பார்த்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் என்ன செஞ்சுருந்தேன்னா, இன்றைக்கி சப்பாத்தியும் எக்கும் தான் செஞ்சுருந்தேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிம்பிளாக தான் இப்போது சம்மர்லலாம் செஞ்சுக்கிறது. சத்து மாவு, பழைய சாதம், கூழ் அந்த மாதிரி தான் செஞ்சுக்கிறது. என்றைக்காவது ஒரு நாள் தான் இந்த மாதிரி நம்ம குக் பண்ணி சாப்பிட்றது. ஸோ நான் லஞ்சும் செஞ்சு முடிச்சிட்டேன். சாதம், மட்டன் ஃப்ரை, சாம்பார், அப்புறம் வந்து பருப்பு இதெல்லாம் வச்சுட்டு லஞ்சும் நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு லஞ்சும் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இங்கே எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஷாப்பிங். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஷாப்பிங். அதுவும் வந்து நிறைய லேடிஸ்க்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி பண்ண போகிற ஷாப்பிங் என்னென்னா கோல்டு ஷாப்பிங். ஸோ இது வந்து இயர்லி ஒன்ஸு இல்லை வந்து 2 years ஒன்ஸ் வந்து கொஞ்சம் காசு சேர்த்து நம்ம வந்து ஜுவல் வாங்குறது வழக்கம். ஸோ அது வந்து இன்றைக்கி நடந்தது. வாங்க போயிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. காசு சேர்த்து வச்சு வாங்குறதுல ஒரு சந்தோஷம். நான் வந்து சிட்டு போட்டு இது வரைக்கும் வாங்கிட்டு இருந்தேன். பட் இப்போ விலை ஜாஸ்தியானனால நான் இப்போ சிட்டெல்லாம் போடுறது கிடையாது. ஏன்னா நான் போன சிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 7,000 இருந்தது. நான் முடிக்கும்போது 15,000க்கு வந்துருச்சு. இதே நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் வந்து ஒரு ஜுவல்லை வந்து கோல்டு லோன் பேங்க்கில் வாங்கி நான் வாங்கியிருந்தேன்னா எனக்கு இன்னும் கூட ரொம்ப லாபமாக இருந்திருக்கும். ஸோ அதனால் இப்போ நான் சிட்டெல்லாம் போடுறது கிடையாது. ஸோ வந்தாச்சு, தனிஷ்குக்கு வந்தாச்சு. ஸோ தனிஷ்கில் வந்து ஒரு ஜுவல் வாங்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சிருந்தேன். ஒரு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் என் பட்ஜெட்டுக்கு அது ஒத்து வரல. அது கொஞ்சம் பட்ஜெட் ஒத்து வரலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது இல்லைன்ன உடனே நான் எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன வாங்குறதுனே தெரியல. டைமண்ட் நெக்லஸ் வாங்க முடியாது இந்த டைம் அப்படின்னு நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு எது வாங்குறதுனே தெரியல. நான் போய் எல்லா ஃப்ளோர்லேயும் பேங்கிள்ஸ்லேருந்து, இயரிங்ஸ்லேருந்து, கிட்ஸ் வேர் செயின்லேருந்து, தாலிக்கொடியிலேருந்து, மென்ஸ் வேர்லேருந்து எல்லாமே நான் பார்த்தேன். ஏன்னா என்ன வாங்குறதுனே எனக்கு குழப்பமாக இருந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ராங்காக டிசைட் பண்ணிட்டு போனது டைமண்ட் நெக்லஸ் வாங்கணுன்ட்டு. அது வாங்க முடியல அப்படின்னும்போது எனக்கு அப்படியே பிளாங்க் அவுட் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 hours வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வந்தேன். கொஞ்சம் பட்ஜெட்டுக்கு ஒத்து வரதெல்லாம் நான் வந்து போட்டும் பார்த்தேன். அதில் வந்து பாப்பாவுக்கு தான் இப்போ நான் வாங்க போனது. ஸோ அதனால் அவளுக்கு போட்டு பார்த்து என்ன அவளுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சோ அதை தான் நான் வந்து வாங்கினேன், சூஸ் பண்ணேன். கடைசியில் ஒரு 3 hours மேலேயே ஆகிடுச்சு இந்த தடவை ஷாப்பிங். ஸோ டைமண்ட் நெக்லஸ் ட்ரெடிஷ்னலாக தான் நான் பார்த்தேன். ஆனால் என்னோடய பட்ஜெட்டுக்கு ஒத்து வரல. ஸோ வந்து எனக்கு பிடிச்ச இன்னொரு நகையை நான் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். நான் வீட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் அது என்ன ஜுவல் வாங்கினேன் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இன்னும் 2-3 வருஷம் சேர்த்து தான் நான் காசு சேர்த்து வச்சு நான் வந்து அந்த டைமண்ட் நெக்லஸை வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் வாங்கினதை உங்ககிட்ட காமிக்கிறேன். இது வந்து பாப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. உள்ளே வந்து பில்லும் வச்சுருந்தாங்க. இது வந்து எவ்வளோ வந்ததுன்னு பார்த்திங்கன்னா 5,03,300 rupees இருந்தது. இதுதான் நான் வாங்கின ஜுவல்லு. இது வந்து 4 pound வந்துச்சு. பாப்பா வந்து
அவள் பெரிய பிள்ளை ஆகிற வரைக்குமே மாற்றாமல் வச்சுக்கணும், இனிமேல் வாங்குறது எதையுமே மாற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் வாங்கினேன். பேக் செயின் வந்து நான் வாங்கிக்கல, ஏன்னா பட்ஜெட் ஒத்து வரல. ஸோ அதனால் வந்து நான் இந்த செயினும் இயர்ரிங் மட்டும் நான் வாங்கிட்டு வந்தேன். பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தது. 4 பவுன் இது ரெண்டும் சேர்த்து, இயர்ரிங்கும் நெக்வேரும் சேர்த்து தான் வந்து 4 பவுன் வந்தது, 32 கிராம்ஸு. ரொம்ப அழகாக இருந்தது, நல்ல ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இதோட கட்டு வந்து நல்ல ஷைனிங்காக இருந்தது, நல்லா கிளிட்டரிங்காக இருந்தது. ஸோ இதுதான் நான் இன்றைக்கி வாங்கின இந்த 2 வருஷத்துக்குரிய சேவிங்ஸ். இதுதான் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.